குட் மார்னிங் அனைவருக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ. நம்ம முக்கால்வாசி வெளியில் குலோப் ஜாமுன்னு அது மாதிரிலாம் வாங்குவோம். ரசகுல்லா குலோப் ஜாமுன்னா வாங்கிட்டு அதில் இருக்க இந்த சர்க்கரை பாகை கொட்டிடுவோம். ஸோ அது மாதிரி ஒரு சர்க்கரை பாகை நீங்கள் கொட்டாமல் ஒரு சின்ன வீட்டில் வேறு ஒரு ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது பாருங்கள், இதான் இப்போ இவ்வளோ சர்க்கரை பாகு மிச்சம் இருக்குது. கொட்டவும் மனசு வராது. ஏன்னா இப்போ நேற்றுக்கு வாங்கியிருக்கோம், இன்றைக்கி அதை கொட்டலாமான்னு. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பாகை ஒரு டபரால் ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றிக்கோங்க நல்லா. தின்ட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு சின்ன ஸ்பூன், ஸ்மால் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த சர்க்கரை பாலில் 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோதுமை மாவு, இந்த 1 கப்பு கோதுமை மாவு பாருங்கள். இந்த 1 கப்பு கோதுமை நார்மலாக 5 சப்பாத்தி வர இது. ஸோ ஒரு 12 to 15 அப்பம் பண்ணலாம். இல்லை சர்க்கரை பாகில் அப்பம் பண்ணுறது. வெள்ளை பாகில் சில பேர் இப்போ வெள்ளத்தை போட்டு பண்ணுவாங்க. இதில் நீங்கள் சர்க்கரை பாகை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கோதுமை போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா இதுமாதிரி நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. நல்லா இதுக்கு இவ்வளோ கெட்டியாக வேண்டாம், கொஞ்சம் இல்லை ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை பாருங்க, நல்லா இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேனோட அந்த தேன் சொட்டுனா எப்படி இருக்கும் அது மாதிரி லெவலில் இதை கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் பண்ணாதுங்க, சப்பையாக வருந்துருக்கு உங்களுக்கு. அப்போ குண்டாக ரவுண்டாக வரணும். இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு 10-15 நிமிஷம், இல்லை ஒரு ½ அன் ஹவர் கூட. இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்போ எல்லா வேலை முடியறதோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்பக்குழின்னு இருக்குது, அதில் இதை போடுங்க. நார்மலாக இல்லை எலுப்புச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி நீங்கள் பண்ணால் எண்ணெயும் ஜாஸ்தி செலவாகும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த அப்பம் ஊற்றும்போது அப்படியே தனித்தனியாக ஒரு மாதிரி விலகிடும். அதுக்காக நீங்கள் அப்பக்குழியில் போட்டால் அங்கே அது இந்த மாவு அதுலேயே அந்த குழியிலே நிற்கும். உங்களுக்கு அப்பமாக ஷேப் வரும், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அப்பம் போடும்போது இப்போ எப்படி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இருப்பாங்க இந்த அப்பம் நல்லா ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஊறிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் இப்போ எப்படி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இதுமாதிரி அப்பாக்குழி போட்டுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா குழியில் ஊற்றிக்கோங்க. வேணும் ஊற்றுக்கோங்க, ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இதுமாதிரி எல்லாத்தையும் எல்லா குழியிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டோன்னா உங்களுக்கு அதுலேயே அப்பத்தை பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 3/4 பங்கு போதும், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் இது நல்லா கரைச்சின்ட்டீங்க. இப்போ எண்ணெய் சுட்டுருக்கான்னு நீங்கள் எண்ணெய் துளிவுண்டு ஏதாவது ஒரு குழியில் துளிவுண்டு போட்டு பாருங்கள். அம்மா எண்ணெய் சுட்டுருக்கான்னு தெரியும். இப்போ நீ எண்ணெய் சுட்டேன்னா பொரிஞ்சு வெளில வரும். அந்த கண்டிஷனில் நீங்கள் எல்லாத்துலேயும் அப்பத்தை இந்த மாதிரி கரண்டியால் ஒவ்வொரு கரண்டி ஊற்றுங்க. கரெக்டாக அந்த ஒரு கரண்டி சின்ன கரண்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அது அந்த கரண்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்பமும் வரும். இந்த பாருங்க, இப்போ இது மாதிரி பொரிஞ்சு வந்துட்டு கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஒவ்வொரு கரண்டி மாதிரி ஊற்றுக்கோங்க. ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் லேட் ஆகும், நான் இப்போ தான் எண்ணெய் சுட்டுருக்கு. ஸோ இது அதுலேயே இது வந்து உங்களுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கணும்.
கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தளராது. அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல அந்த குழி மாதிரி ரவுண்டாக கரெக்டான ஷேப்பில் வரும். ஸோ இது நார்மலாக சிம்மோட கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வச்சா ஜல்தி கருப்பாயிடும், உள்ளே வேகாது. ஸோ மீடியம் இல்லை வச்சுக்கோங்க கேஸை. இது பொரிஞ்சிட்ருக்கட்டும். இது ஒரு பக்கம் பொரிஞ்ச அப்புறம் நல்லா பொரிஞ்சுட்டுருக்கு. இப்படி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் வச்சுட்டுருக்கேன் இன்னொரு ஸ்பூனுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூனால் இப்படி கொஞ்சம் இது பண்ணி விட்டுடுவோம் கொஞ்சம். ஸோ சென்டருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதாகும். ஏன்னா ஃப்ளேமு நடுவில் ஜாஸ்தி இருக்கும், சைடில் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சென்டரில் அப்போ தான் லைட்டாக அப்படி திருப்பிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு ஒரு உங்களுக்கு வரலைன்னா இன்னொரு ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கலாம். வராத பட்சத்தில் இன்னொரு ஸ்பூனை யூஸ் பண்ணி திருப்பிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றா இந்த மாதிரி திருப்பிவிடுங்க. ஒன்றா எல்லா அப்பத்தை திருப்பி இருக்கும். இது ஒரு கொஞ்சம் நாளாக அதுக்கப்புறம் இன்னொரு எப்படி இதே சைடு இன்னொரு போட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 2 தடவை பண்ணால் உங்களுக்கு கலர் ப்ரௌன் கலரில் நல்லா வந்ததுக்கப்புறம் இறக்கி விட்டுலாம். வாங்க இந்த மாதிரி எடுத்தாச்சு, ஒரு ஏடு எடுத்தாச்சு. அடுத்த ஏடு நம்ம எப்படி போட போகிறோம். இப்போ பாருங்க எல்லா 2வது ஏடு போட்டாச்சு. அப்போ இது காலி. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணினா ஒரு 2 ஏடு ஒரு ஏடில் 9 பீஸ் வரும். ஸோ 18 பீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்போ நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் ஒரு சின்ன டிஃபன் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது வீட்டில் பண்டிகை, ஆனால் பண்டிகைக்கு இது யூஸ் பண்ணாதானே. ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண பாகும்பாங்க. பண்டிகைக்கெலாம் சாமிக்கு வைக்கணும்னா எதுவும் யூஸ் பண்ணாததாக இருக்கணும். இல்லை ஏதோ வீட்டில் இன்றைக்காவது ஒரு நாள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதை 2வது ஏடு முடித்து இறக்கிக்கோங்க. இந்த அப்பா எதில் பண்ணினோன்னு உங்களுக்கு தெரியும், போட்டு காமிச்சேன். ரசகுல்லா இல்லை குலாப் ஜாமுன் வாங்குறீங்கன்னா இல்லை வீட்லேயே அதுமாதிரி பண்ணுறீங்கன்னா அந்த வெள்ளைப்பாகு கடைசியில் சர்க்கரை பாகு வேஸ்ட் ஆகிடும். அதை கொட்டாமல் அதே குடிச்சிடாதுங்க, சுகர் ஜாஸ்தி ஆகிடும் உடம்புக்கு. அதை இது மாதிரி ஏதாவது சைட் டிஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு நாள் ஒரு புது வீடியோவோட வரும். சின்ன ஒரு கிளிப்ஸு ஃபைனலாக ஒன்று போட்டு காமிச்சிடுறோம் ஒன்ஸ் முடித்த உடனே. அவ்வளோதான், அப்பம் முடிஞ்சிடுச்சு. அப்பக்குழி, இந்த அப்பக்குழியில் அப்பம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு 18 பீஸ் இருக்குது. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, பாய்.